இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். விவிலியத்தில் இருக்கின்ற ஒரு பொன்மொழியில் கிடையாது, விவிலியத்தை வைத்து நம்ம சொல்ற விஷயங்கள். ஜபமே ஜெயம் சொல்லுவாங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். எசப்போடைய வார்த்தை. இங்க கேளுங்க கொடுக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவர் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் நாம கேட்கிற விஷயம் என்ன என்பதை பொறுத்துத்தான் நாம் பெற்றுக்கொள்வதும் இல்லை, அதை பெறாமல் போய் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதும் அதுதான் இருக்குது. திரும்ப சொல்ற பாருங்க, நம்ம எசப்பட ஜபிக்கிறோம், எப்பா எனக்கு வேணும் கொடுங்கன்னு கேட்குறோம், சந்தோஷம் மகிழ்ச்சி. பிள்ளை தகப்பட்ட கேட்குறோம், நம்ம பெரிய தப்பு இல்லை, சரிதான். ஆனால் நம்ம என்ன விஷயத்தை கேட்குறோம், நம்ம ஜபத்தில் என்ன வைக்கிறோம் என்பது தான் மிக முக்கியமானது. நாம் ஜபத்தில் வைக்கிற விஷயங்கள் ஆண்டவரை பொறுத்த மட்டும் நன்மை பயக்கும் விஷயமா உடனே நடக்கும். மாறாக சொல்றது ஒரு சுயநல போக்கில் நம்ம ஜபிக்கிறோமா, எனக்கு வேணும், இது வேணும், அவன் அழிஞ்சு போகணும், இது நடக்கூடாது, எனக்கு இது மேலே நடக்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்று தன்னலம் கொண்டு நீ ஜபிக்கிறையா, இல்லை நீ உனக்குன்னு கேட்கிற விஷயங்கள் நியாயமான காரியங்களா? இதெல்லாம் இருக்குது. ஒரு ஜபம் என்பது ஆண்டவரை பொறுத்த மட்டும் இதெல்லாம் பார்ப்பாருங்க. நாம் கேட்குற ஜபம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிந்தால் அது அவ்வளோ விரைவாக நமக்கு அது கிடைக்கும். இது நமக்கு நம்மளுடைய விசுவாசம். ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு பையன் என்ன பண்ணுறான், தினமும் காட்டுக்கு ஆடு ஓட்டிகிட்டு போவான். அங்கே இருக்கின்ற அங்கே ஆடு மாடெலாம் ஓட்டிகிட்டு வேலை தான். அப்போ அப்படி போகும் பொழுது ஒரு முனிவர் ஒரு மரத்தை கீழே உட்காந்துக்கிட்டு மிக கடும் தவம், அவர் கடும் தவம் பண்ணிருக்காரு. இந்த பையன் போகிறான் வரான் பார்க்குறான், மரத்தில் உட்காந்துருக்காரு, அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இவன் பார்க்குறான், ரொம்ப நாள் அப்படியே போயிடறான், நாள் போயிட்டே இருக்குது. அப்படியே இப்போ நாள் போயிட்டே இருக்கும் பொழுது அவர் உடம்பு மெலிஞ்சி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் அந்த முனிவர் அவருடைய உடம்பு பார்க்குறான். ஐயோ, மனுஷன் சாப்பிடாம குழம்பு கிடக்குறாரு, அவருக்கு என்ன செத்துக்கு போயிட போகிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறான், இவன் கொண்டு வந்து அந்த தூக்கு செட்டி இந்த சாப்பாடு மூட்டை எடுத்துக்கிட்டு நேராக அவர்கிட்ட போகிறான். ஐயா 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 எழுப்புறான் அவரை. அவர் மிக கடும் தவத்தில் இருக்கார். என்னது மனுஷன், நாம இவ்வளோலாம் பார்க்குறோம், அவ்வளோ இதாக கிடக்குற, உடம்பாரு மெலிஞ்சிக்கினே போகுது, அப்படி சாப்பிட வந்து செத்துப்படாம பாவம் வயசான மனுஷன் ஆச்சே என்று அந்த பையன் திரும்ப ஐயா ஐயா எழுப்புறான். அவர் தவம் கலைகிறது எந்திரிச்சு பார்த்தா அந்த பையன் நிற்கிறான். யார் பாணின்னா அவர் உனக்கு? இல்லைங்க, நாங்கள் ஆடு மாடு மேக தினமும் வருவேன், நான் கொஞ்ச நாளாக பார்க்குறேன், நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைன்னு தெரியல, நீங்கள் சாமி கும்பிடுங்க, நீங்கள் தியானம் பண்ணுங்க, தப்பு இல்லை, இந்தாங்க என் தூக்கு சட்டி, இதில் கஞ்சிலாம் வச்சு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் சாமி கும்பிடுங்க அப்படின்னு பையன் சொல்கிறான். சொல்கிறார் இந்த முனிவர், முடியாது, நான் சாப்பிட மாட்டேன். கடவுளை பார்க்காமல், அவருடைய தரிசனத்தை நான் பார்க்காம பச்சை தண்ணி கூட நாக்கப்பட மாட்டேன், எச்சு கூட முழுங்க மாட்டேன், மிக கடும் தவம் இருக்கிறேன், நீ போ திருடப்பட்ட. அவர் அந்த தியானத்தில் அவர் உட்கார்றாரு. இந்த பையனுக்கு என்ன மனுஷன் அப்படின்னு போயிடறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு சவுண்டு கேட்குது இந்த முனிவருடைய காதில். ஐயா ஐயா இங்கே பாருங்க, ஐயா இங்கே பாருங்க என்று ஒரு
முனிவருக்கு அந்த ஒலி கேட்குது. அவர் தியானத்திலையும் கண் விழிச்சு பார்க்குறாரு. ஒரே ஆச்சரியம், ஒரே ஆச்சரியம். அவனுக்கு உண்மையாக அவனுக்கு புரியல. பார்த்தா அந்த சின்ன பையன், அந்த ஆடு ஓட்டுற பையன் கடவுளை கூட்டின்னு வரான். கையை பிடிச்சி கூட்டின்னு வரான். வாங்க வாங்க வாங்க, அது கூட்டின்னு வரான். இந்த முனிவருக்கு ஒன்றுமே புரியல. உடனே சாஷ்டாங்கமாக விழுந்தவன், கடவுளே இது என்னது உனக்கு இன்னும் புரியல. நான் இத்தனை நாள் இவ்வளோ கடும் தாவம் இருந்தேனே உங்களை பார்க்கணும்னு, என் கண்ணுக்கு நீங்கள் தெரியலையே. சின்ன ஆடு ஓட்டுற பையன், அவனுக்கு நீங்கள் ஈஸியாக கிடைச்சிட்டீங்களே, எப்படி இவ்வளோ காட்சி கொடுத்தீங்களே அப்படின்னு ஒரு கேட்டார். அதுக்கு சாமி சொன்னார், முனிவரே நீ என்ன பண்ண, உன்னுடைய ஆசை நிறைவேற நீ என்ன பண்ண, தவம் பண்ண, என்கிட்ட வேண்டின. ஆனால் இந்த பையன் அப்படி இல்லை. நீ நல்லா இருக்கணும், நீ சீக்கிரமா சாப்பிடணும், நீ செத்துக்கிட்டு போயிட போற, அதனால உனக்கு அவன் ஒரு வாய் சோறு கொடுக்கணும் என்று உன்னுடைய நலனை விரும்பி என்னை தேர்னா நான் ஈஸியாக அவன் கையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்னாராம். இந்த நிகழ்வை திருக்கட்சி சுவாமிநாதன் அவர் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னது, அது யூடியூப்பில் கேட்டு உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, நாம் கடவுள்கிட்ட 2 பேரும் கடவுள்கிட்ட வேண்டினாங்க. முனிவரும் வேண்டினார், அந்த ஆடு ஓட்டுற பையனும் வேண்டினான். அந்த ஆடு ஓட்டுற பையன் சுயநலம் இல்லாமல், தன் நலத்தை நாடாமல், தனக்கு எது வேணும் அதெல்லாம் கேட்காம அவர் நல்லா இருக்கணும். வயசான மனுஷன் பட்டினன் செத்துக்கிறத போறார். அவர் சாப்பிட்டு சாமி கும்பிட்டோம், அவர் சாப்பிடணும். அவர் சாமியை பார்த்தாதான் இது எச்சு கூட முழு கூட உட்காந்துருக்காரு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு அப்பா உனக்காக தேடும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. முனிவருக்கு லேடாக தான் கிடைக்குது அந்த கடவுளுடைய பார்க்கும் மரம். ஏன்? அவர் தனக்கென நாடினார். அதனால ஜெபம் என்பது எப்படிப்பட்ட ஜெபம், அதான் மிக முக்கியமானது. இன்றைக்கு அந்த அந்த விஷயம் தியானிக்க இருக்கிறோம். நாம மிக சிறப்பாக 2ஆம் வாசகத்தில் இந்த ஜெபத்தை பற்றி மிக அற்புதமான கருத்து பாருங்க பார்ப்போம். உங்களிடையே சண்டை சச்சரவு ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? சின்ன சின்ன நாட்டங்கள். நீங்க கடவுளுக்கான பேரின்பத்தை தேடுங்க. அற்ப விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தேடுறீங்க. அற்ப விஷயங்களை மனசுல போட்டு உழைப்பு நடக்கிறீங்க. அற்ப விஷயங்கள். கடவுள் எவ்வளவு பெரிய விஷயம். எல்லாரும் நேசிங்க, அன்பு செய்யுங்க, மகிழ்ச்சியா வாழுங்க, இல்லையா? என்ன தேவை என்கிட்ட கேளுங்க என்று கடவுள் மிக ஒரு அன்பு பாதை, ஒரு அறப்பாதையை காட்டி வச்சா அதுல நீங்க பயணிக்காமல் சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்கு சண்டை சச்சரவு, அது இது சொல்லி எனக்கு உனக்கு, இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களை மனசுல போட்டு 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 உழைப்பு நடக்கிறீங்களே நீங்க. இங்க பாருங்க, காரணம் உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப ஆசைகள் தான். நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள். பாருங்க பார்ப்போம். ஒரு மனுஷனுடைய சின்ன சின்ன ஆசை நிறைவேறாம போனா என்ன செய்யறான் பாருங்க. ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். மாசில்லா குழந்தை கொண்டாட வேண்டாம. மாசில்லா குழந்தைகள் யாரு? ஏசப்பாவுக்காக உயிரை கொடுத்த பிள்ளைகள். ஏன் ஏறோது என்ன பண்றான்? அந்த 3 ஞானிகள் வந்தப்போ ஏசப்பா எங்க பிறந்தக்கான சொல்லுங்கன்னு சொல்றான். ஆனால் ஆண்டவரால் அவங்க என்ன பண்ணாங்க, எச்சரிக்கை செய்ய வேற வழியா அவங்க ஊருக்கு திரும்பி போயிடுறாங்க. அந்த கோவத்துல 2 வயசுக்கு உள்ள இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஏறது கொண்டு குவிக்கிறார். என்ன? ஒரு அரசர் பிறந்திருக்கிறார், அந்த அரசன் எனக்கு எதிராக வந்துடக்கூடாது, நான் தான் தலைமை பொறுப்பில் இருக்கணும், நான் தான் தலைவன், எனக்கு தான் முதல் மரியாதை, எனக்கு தான் எல்லாம், என்னை எதிர்த்து ஒருத்தவங்க பிறந்திருக்கலாம், ஊரில் எல்லா குழந்தைங்க கொலை பண்ணு. பார்த்தீங்களா? இது ஒரு அற்பாசை பாருங்க பாப்போம். நீ செத்து போயிட்டு நான் தலைவனாரு அவங்க யாரும் கிடையாது. ஆனால் இப்படி இந்த ஒரு பதவி பகட்டுக்காக எத்தனை உயிர்களை கொண்டு குவித்தார் சொல்றாங்க பாருங்க பார்ப்போம். நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், கொண்டு குவிக்கிறீங்க, பேராசை கொள்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். இதே தலைமை பொறுப்பை முன்னிட்டு தான் நச்சு வருது பாருங்க.
ஏசப்பா பாருங்க பார்ப்போம். சொல்றாரு, அவருடைய இறப்பை பற்றி போதிக்கிறார். மானிட மகன் என்ன பண்ணும்? மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படணும். அவர் என்ன பண்ணுவார்? கசையடிப்படுவார், கஷ்டப்படுவார், கடைசியில் அவரை கொலை செய்வார்கள், 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்து வருவார் சொல்றாரு. அது உங்களுக்கு புரியல. ஒன்று மட்டும் தெரியுது, ஆஹா ஏசப்பாவுடைய சாவுன்னு செத்துருன்னு சொல்றாரு. ஏசப்பாவுக்கு பிறகு இந்த சீடர்களிலே யார் டாப்பு, யார் தலைவர் அடிச்சுக்கிறாங்க பாருங்க. பார்க்குறாங்க பார்த்தீங்களா? ஏசப்பா கேட்குறாரு அவரு, என்ன வாதாடிட்டு வந்தீங்க நீங்க? அவங்களாம் கம்முன்னு இருக்கிறாங்க. என்ன வந்தாங்கன்னா, ஏன்னா தங்களுக்குள் பெரியவர் யார் என்பதை அவங்க என்ன பண்ணாங்க, ஒருவரை ஒரு தங்களும் வாதாடிட்டு வந்தாங்க. என்னைய தலைவன் தொண்டை என்ன? கடவுளுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும் யாரை மேற்கொண்டு வைக்கிறது. அதை நான் முடிவு செய்யக்கூடாது. ஆண்டவர் அவருக்கு தவிர தெரியும். மோசே கொலைக்காரர், அவரை தான் பெரும் தலைவராக தேர்ந்தெடுத்து வச்சாரு. சரி இல்லையா? தாவீது பாவம் செய்தாரா இல்லையா? உரியா, அந்த தாவீது வம்சத்தில் தான் மீட்பு பிறப்பாளர் வார்த்தையை யாவே ஆண்டவர் கொடுத்தார். தன்னுடைய பிள்ளைக்கு தாவீதின் மகன் என்ற பட்டத்தையும் தாவீதின் வழியாகத்தான் கொண்டு வந்தார். அதனால கடவுளுக்கு தெரியும் யாரை எப்படி எங்க தூக்கி வைக்கணும். கடவுளுக்கு தெரியும். நாம் அதை பேசி முடிவு செய்யக்கூடாது. தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவார். மிக முக்கியமான வார்த்தை. பாருங்க, அப்போ ஒருவன் முதல்வனா இருக்க விரும்புறியா? நீ கடைசியானவனாக உட்கார போயிட்டு நீ தலைவராக விரும்புறியா? தொண்டனா வசதி இரு. தொண்டனாக இருந்து அதுக்கான பணியை செய். உனக்கான வெகுமானத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு சின்ன பிள்ளை இல்லையம்மா, இந்த பிள்ளையை போல நீங்க என்ன பண்ணணும்? கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளை மனசு இருக்கணும் உங்களுக்கு. சின்ன பிள்ளைகிட்ட போட்டு இருக்காது, பொறாம இருக்காது, அடுத்தவனை எப்படா கழுத்து இருக்கிறதெல்லாம் இருக்காது, அடுத்தவன் குடி எப்படி கெடுக்கணும், அது பச்சம் வந்தது. அரைச்சி கொடுத்தோட வாங்கி சாப்பிட்டுடும் அது குழந்தை. அதை போல பிள்ளைகளாக நீங்கள் இருங்கள். ஒரு தேவை தான் ஆண்டவர் கொடுப்பாரு. வயல்வெளி பூக்களை புல்ல பாருங்க பார்ப்போம், இந்த பூக்களை பாருங்க பார்ப்போம். திருப்பாடு இருக்கு இல்லையா? இந்த பூ காலையில பூத்து சாயந்தரம் வதங்கி கீழே வந்து போச்சு. ஒரு நாள் ஆயுள் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதற்கும் ஆண்டவர் அணி செய்கிறார். அந்த பூக்களையும் கடவுளுக்கு அழகுபடுத்துறார். கடவுளுக்கு தெரியும். அதனால நீ தலைமை பொறுப்பு கடிச்சிக்காது. ஏசப்பா செஞ்சே காட்டினார். ராவண வேணும் பொழுது இல்லையா, அனைத்தையும் ஆடைகளாக கலைஞ்சிட்டு துண்டை கட்டிக்கிட்டு காலை கழுவா இருப்பாருங்க. ஏன்னா நீங்கள் ஆண்டவர்னு சொல்றீங்க, போதகர்னு சொல்றீங்க. ஆண்டவரும் போதகரமான நானே உங்கள் பாதத்தை கழுவுறேன்னா நீங்க என்ன பண்ணுங்க? அது மாதிரி நீங்க பாதத்தை கழுவுங்க. இவ்வாறு சொல்லிவிட்டு தன் ஆடையை அணிந்து கொண்டு உட்கார்ந்து போதிக்கிறார் போயிட்டு. இப்ப கடவுள் தன் பிலிப்பியர்ல பவுல் சொல்லுது, கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் இல்லையா, மனுஷ அடிமையின் கோலம் பூண்டு சாவையேற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையேற்கும் அளவுக்கு தன்னை கீழ்ப்படிவாக்கினார். எனவேதான் கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என சொல்லும் அளவுக்கு அவர் பெயரை உயர்த்தினார். இயேசு கிறிஸ்துடைய பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழ் எல்லோரும் நம்ம மண்டியிடுவார். என்ன பாருங்க பார்ப்போம். இயேசு தன்னை தரை மட்டும் தாழ்த்தினார். தாழ்த்தி கடவுள் அவர் அவசியம் இருந்தாலும் மனுஷனா பிறந்து தன்னை தாழ்த்தி உயர்த்தி கொண்டார். அப்ப என்ன பண்ணுவோம்? நீங்க நீ தலைவனா இருக்கணுமா? தொண்டனாயிரு. நீ முதல்ல இருக்கணும், நீ கடைசியாளா இரு. அப்படி இதற்காக ஒரு ஜபம் இருக்கணும். அப்பதான் சரி. அது அப்படி இல்லாமல் நீ என்ன பண்ற? சுயநல போக்கோடு ஜபிப்பது தப்பு. அது சரிங்களா? சொல்ல பாருங்க பார்ப்போம். நீங்கள் ஆசைப்படுவது ஒருபோதும் கிடைக்காது. நீங்கள் என்ன பண்றீங்க? விஷயத்தை கேட்குறீங்க, நம்மளுக்கு கிடைக்காது. சொல்ல பாருங்க பார்ப்போம். நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காதா கொலை செய்கிறீங்க, பேராசை கொள்றீங்க, அதை பெற முடியாத சண்டை சச்சரவு உருவாக்குறீங்க, சண்டை போட்டுக்கிறீங்க. நீங்கள்
அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? ஏன் அது உங்களுக்கு கிடைக்க மாட்டேது? நீங்கள் கடவுளிடம் கேட்கறது கிடையாது. ஏன்னா நல்ல விஷயத்த கேட்கணும், நீ கேட்கறது தப்பான விஷயம். நீங்கள் கடவுள்கிட்ட கேட்பது கிடையாது. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? நீங்கள் சொல்லலாம், கடவுளை கேட்கறனே, நான் கோயிலுக்கு போறேனே, நான் ஜெபிக்கிறேனே. நீ கேட்டாலும் கிடைக்காது. ஏன் சொல்ல பாருங்க பார்ப்போம். நீங்கள் கடவுள்கிட்ட கேட்கறது கிடையாது. நீங்கள் கேட்டாலும் நீங்கள் அடைவதில்லை. ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்குறீங்க. நீங்கள் உங்கள் ஜெபம் நல்ல மனசோடு கேட்கல. நீங்கள் இன்னும் கேட்க பார்ப்போம். சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. உங்களுக்கு தேவை என்ன? நட்சத்திர பார்ப்போம். நீ தலைவரை யார் போட்டி? ஏன் உங்களுக்கு போட்டி? ஆண்டு பார்த்துப்பாரு, அவருக்கு தெரியும். அதை விட்டுணும், அவர் விட்டுடணும். நீ அடிச்சு சண்டை போட்டு மாஞ்சி வாதாடிக்கூடாது, தப்பு அது. சரிங்களா? எவ்வளோ வாசகம் இன்னொன்று வாசகம் பாருங்க பார்ப்போம். அப்போது நம்முடைய தேவைகளை கடவுள்கிட்ட கேட்குறோம். ஆனால் அவை பேரின்ப நாட்டத்திற்கு, இறைவனுடைய திட்டத்திற்கான காரியங்களாக இருக்கணும். பேரின்ப காரியங்களாக இருக்கணும். இன்னொன்று கேட்கலாம். அப்போது நாங்கள் எனக்கு எதுவும் கேட்கக்கூடாது, தப்பு தாராளமாக கேட்கலாம். ஆனால் அது இழிவான காரியமாக இருக்கக்கூடாது. அதாவது சிற்றின்ப இழிவான செயல்களாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், என் பக்கத்து இருக்கிறான், ஐயோயோ அவன் மட்டும் இப்படி பச்சை பச்சை செழிப்பாக இருக்கிறான், கடவுளே எப்படியாவது அவனுக்கு ஒரு லட்சம் நஷ்டமாகிற பிஸ்னஸில். இது பட்சம் கடவுளே எங்கள் கம்பெனியில் சேர்மன் எனக்கு என்ன பண்ணாங்க, தேர்தல் வைக்கிறாங்க, எல்லாரும் என்ன பண்ணணும், அப்படி நோவா படுத்துக்கணும், நான் மட்டும் ஜெயிச்சிடணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். இதான் வேண்டுதல். சிற்றின்ப ஆசைகள். நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இன்னைக்கு, சொல்லலாம் இன்னைக்கு. அதே போல இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீ கேட்டாலும் கிடைக்காது, கடவுள் கொடுக்க மாட்டாரு. நாடு ஓட்ட பையன் பாருங்க பார்ப்போம். ஐயோ பட்டி கிடந்து சாவறாரு, ஆண்டவரே வாங்க. வந்தாரா இல்லையா? ராயபுரம் யோவான் கோயிலுக்கு போகிறாங்க, வயலில் பிச்சாருங்கிறான், பொருளும் என்கிட்ட கிடையாது, இருக்கிறத கொடுக்குறேன் என்கிட்ட. ஏசு நட ஏசப்ப நடக்க வச்சார் இல்லையா அங்கே? அப்போது நாம் கேட்கின்றவை ஆண்டவருடைய காரியங்களாக இருக்கணும். ஆண்டவரை பொறுத்த மட்டில் நல்ல விஷயங்களா இருக்கணும். அப்படி நீ கேட்டுப்பாரு, உனக்கு உடனே கிடைக்கும். மாறாக நீங்கள் கேட்டும் கிடைக்கலன்னா ஏன் கிடைக்கல? நீங்கள் ஏன் கடவுளை பெற முடியல? ஏனென்றால் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்குறீங்க. உங்கள் சிற்றின்ப சின்ன சின்ன உங்களுடைய சுயநல போக்குக்காக கேட்குறீங்க. அது ஒருபோதும் நடக்காது. அப்படி சுயநல போக்காக இல்லாமல் இல்லையா, நேரிய உள்ளத்தோடு ஏசப்பாக்கிட்ட கேட்டு இல்லையா, கேட்டு பெற்று வாழ்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? இன்னைக்கு முதல் வாசகம் பார்க்கலாம். இன்றைக்கு முதல் வாசகம் பாருங்க. இன்னைக்கு அற்புதமான வரி. இன்னைக்கு கெட்டவங்க என்ன பண்றாங்களாம், வாங்க நல்லவனை போய் சோதிச்சு பார்க்கலாம், இழிவான சாவுக்கு அவனை ஆளாக்கலாம், இழிவான சாவுக்கு அவனை ஆளாக்கலாம். என்னென்ன பண்றாங்க, அவங்ககிட்ட வாதம் செய்கிறார்கள். பார்ப்போம். பொல்லாதவர்கள் தங்களுக்குள் இவ்வாறு சொல்லிக் கொண்டார்கள், நீதிமான்கள் அவருடைய சொற்கள் உண்மையான கண்டறியுமோ ஆராய்ச்சி பார்ப்போம். சோதிக்க வருவாங்களாம். ஆனால் அப்படி வந்தால் பாருங்க பார்ப்போம், நீதிமான்கள் கடவுளுடைய மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார், பகைவரிடமிருந்து அவரை விடுவிப்பார், அவரது கனிவினை கொண்டு என்ன பண்ணுவான், கண்டுகொள்ளவும் பொறுமை ஆய்ந்து நின்று என்ன சோதனை பண்ண நீ கடவுள் காப்பாற்றுவார். பொல்லாத வராங்க, என்ன சோதிக்கிறாங்க, அப்படி இப்படி கோத்து வாங்குறாங்க, கடவுள் துணை இருப்பார். இது அவங்களும் சொல்றாங்க பாருங்க பார்ப்போம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் நீ நல்ல காரியத்தை கேட்டு நல்ல ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்று நல்லபடியாக நீதிமானாக இருந்தால் என்னாகும், கடவுள் உன்னை காபந்து செய்வார்.
எல்லா உதவிகளும் அவனுக்கு செய்வார். எப்போ? நீ நல்ல நீதிமானா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியமானது. சரிங்களா? அப்படி இருந்தால் அவனுடைய ஆசை உனக்கு உண்டு. மாறாக சிற்றின்ப ஆசைகள் மூழ்கி இழிவான விஷயங்களுக்காக ஆண்டவர்கிட்ட கிட்ட நின்று ஒன்றுல ஏமாந்து வந்து நீ இழிவான வாழ்க்கை வாழறனா உனக்கு அவருடைய பாதுகாப்பு உனக்கு கிடைக்காது. சகோதரர்களே, சிந்திச்சு பார்க்கணும். நம்ம திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோரோடு இருக்கிறார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோரோடு இருக்கின்றார். ஏன் சொல்றேன்னா, கடவுள் என்றைக்குமே நமக்கு துணை இருப்பார். எப்படி? அவர் கடவுள் நேராக வந்து நம்மகிட்ட ஹெல்ப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கடவுள் பிற வழியாக நம்ம காத்து வழி நடத்துவார். நீங்கள் திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோரோடு இருக்கின்றார். இப்போ என்ன அர்த்தம்? கடவுள் என்னை சுற்றிருக்கும்போதே எனக்கு காவல் செய்வார். எப்பொழுது? நான் சிற்றின்ப விஷயங்களை நாடாமல் கடவுளுக்கான விஷயங்களை நாடி நான் நல்ல பிள்ளையா வாழ்கின்ற பொழுது கடவுள் என்னை பாதுகாப்பார். யார் வழியாக? சுற்றி உள்ள எல்லாரும் மூலியமா என்னை பாதுகாத்து வழி நடத்துவார் கடவுள். சகோதரர்களே, நம்முடைய வேண்டுதல் எப்படி இருக்கணும்? அற்ப இழிவான காரியங்களாக இல்லாமல் ஆண்டவருக்கான காரியங்களாம் ஜெபிச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு உடனே கடவுள் கொடுப்பார். கடவுளை காவந்து செய்வார், காப்பாற்றுவார். இது உறுதி. எனவே நம்முடைய ஜெபம் சொல்லையா, ஜபமே ஜெயம்னு சொல்றது உண்டு கருதான். ஆனால் அந்த ஜபம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் கவனமாக இருக்கணும். கடவுளே, நாங்கள் அற்ப விஷயங்களுக்காக உண்மை நாடாமல் இல்லையா, நாங்கள் உண்மை பின்பற்றுவ என்னென்ன எங்களுக்கு தேவையோ அதை கேட்டு பெற எங்களுக்கு உதவி செய்ய சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். நாம் நிச்சயமாக கடவுள் நம்மை நம் ஜபத்தை நல்லபடியாக மாற்ற நமக்கு உதவி செய்வார். அவர் என் பிள்ளைகளே இதை என்கிட்ட கேளுங்க அப்போ சொல்லுவார். நமக்கு ஒரு கவலை வேண்டாம். ஜபத்துக்கும் கூட கடவுள் உதவி செய்வார் நமக்கு. எனவே நம்முடைய ஜபம் சிற்றின்ப ஆசைகளுக்காக இல்லாமல் கடவுளுடைய இல்லையா, கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய கடவுளுடைய பாதையில் பயணிக்கக்கூடிய விஷயங்களை உள்ளடக்கிய ஜபமாக இருக்க நிச்சயமாக நம்ம ஜபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை காத்து வழி நடத்தட்டும். நல்ல நாள் சந்திப்போம்.